ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. பொருள்: நன்மை நடப்பதும் தீமை அழிவதும் பெண்ணால் தான் நிகழ்கிறது என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. பொருள்: பந்திக்கு முந்து என்பது சாப்பிட போகும்போது நமது வலது கை எப்படி முன்னோக்கி செல்கிறதோ அதுபோல போரில் எவ்வளவு தூரம் வலது கை வில்லின் நாணலை பிடித்து பின்னால் இழுக்கிறதோ அந்த அளவுக்கு அம்பு வேகமாய் பாயும். இது போருக்கு போகும் வில் வீரருக்காக சொல்லியது. வீட்டுக்கு வீடு வாசப்படி. பொருள்: மேன்மையான வாழ்க்கை என்னும் வீட்டுக்கு ஆன்மீகம் என்னும் வீடுதான் வாசற்படி என்பதே சரியான பொருள். கல்லை கண்டா நாயை காணோம், நாயை கண்டா கல்லை காணோம். பொருள்: கோவிலில் காலபைரவர் சன்னதியில் நாயின் சிலை செதுக்கப்பட்டிருக்கும். அந்த கலை கண்ணோடு பார்த்தால் நாய் போல தெரியும். வெறும் கல் என நினைத்தால் நாய் தெரியாமல் கல்தான் தெரியும். எந்த ஒரு செயலும் தெரிவது செய்வது அவரவர் பார்வையில் செயலில்தான் உள்ளது. புண்பட்ட மனதை புகவிட்டு ஆட்டு. பொருள்: மனது புண்பட்டிருக்கும்போது தமக்கு பிடித்த வேறொரு செயலில் மனதை புகவிட்டு ஆற்றிக்கொள்ள வேண்டும் என்பதே சரி. மிதித்தாரை கடியாத பாம்புண்டோ. பொருள்: ஒரு செயலுக்கான எதிர்வினையை அனுபவிக்காதவர் என்று எவரும் இல்லை. ஏராளமான தமிழ் பழமொழிகள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளன. இங்கு உள்ள தமிழ் பழமொழிகள் அனைத்திற்கும் பொருள் கொடுக்கப்பட்டுள்ளன. நிச்சயம் இந்த தமிழ் பழமொழிகள் அனைத்தும் பலருக்கும் உதவும் என நம்புகிறோம். போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை, பக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை. பொருள்: மற்றவருக்கு போக்கு கற்றுக் கொடுப்பவனுக்கு போலீஸ் வேலை, வாக்கு கற்றுக் கொடுப்பவனுக்கு வாத்தியார் வேலை என்பது சரியான பொருள். சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை வரும். பொருள்: குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கந்தர் சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை உருவாகும் என்று பொருள் கொள்ள வேண்டும். ஆறிலும் சாவு நூறிலும் சாவு. பொருள்: மகாபாரதத்தில் கர்ணன் பஞ்சபாண்டவர்கள் 5 பக்கம் இருந்தாலும் கௌரவர்கள் 100 பேர் பக்கம் நின்றாலும் போரின் போது இறப்பு வரும். ஆதலால் துரியோதனன் மீதுள்ள நட்பின் காரணமாக கௌரவர்களிடமே இருக்கிறேன் என்று சொன்னது. மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம். பொருள்: மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு உரம், மருமகளும் உழைத்தால் பொன்னுக்கு உரம் என்பதுதான் உண்மையான பழமொழி. விவசாயி வீட்டில் மாமியாரும் மருமகளும் சேர்ந்து நிலத்தில் உழைத்தால் பொன்னும் பொருளும் சேரும் என்பது அர்த்தம்.